இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதை ரன் பண்ணி பார்க்க போறோம். அந்த அத்தன்டிகேஷன் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை ரன் பண்ணி காட்டுறேன். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க என்ன பண்ண போறீங்க, யாராவது ஒருத்தர் உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுமோ. ஏன்னா நம்ம கண்டினியூஸா கிளாஸ் மட்டுமே தான் போயிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் வெறும் கிளாஸ்ல மட்டுமே போனேன்னா நம்ம பார்ட்டா தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், டேட்டா பேஸ் பைத்தானோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த பைத்தான்ல கனெக்ட் பண்ணதுக்கு க்ரூட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்னா எப்படி இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எப்படி இருக்கும், அது ஒவ்வொருதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணும், அப்புறம் இப்போ அத்தன்டிகேஷன் எப்படி அதுக்கு கொடுக்கணும். ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஓனா கிரியேட் பண்ற டேட்டா பேஸ்க்கு அத்தன்டிகேஷன் எப்படி கொடுக்கணுன்ற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் ஏபி வரைக்கும் லேர்ன் பண்ணியாச்சு. ரைட்டா? இது வந்து ஒரு வேக் ப்ராசஸ். இது திருப்பி நம்ம ரிப்பீட்டடா நீங்க கண்டினியூ பண்ணா மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு எப்படி இது அத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுவேன். ஒரு இன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ், நாளைக்கு அடுத்த நாள், இந்த 3 days வந்து மாத்தி மாத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. திருப்பி இதே தான் ப்ரஷ் அப் பண்ண போறோம். கிளியர்? ஏன்னா கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை திருப்பியும் ஒரு 3 days நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து புது ப்ராஜெக்ட் இதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். நீங்க ஓனா கிரியேட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ண போறீங்க. பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்பயே கேட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து இன்னும் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், இதுல கிளவுட்ல எப்படி டிப்ளாய் பண்ணணுங்கிறது தான். அது வந்து நமக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுக்க போகிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு 5 classes to 6 classes தான். இனி என்ன பண்ண போறோம், திருப்பியும் இப்ப நம்ம இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு கிரியேட் பண்ணுவோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு எப்படி அத்தன்டிகேஷன் கொடுக்கணும், அதை எப்படி கிளவுட்ல டிப்ளாய் பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம ஸ்வாகர்ன்ற ஒரு யூஐ வச்சு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு நான் இன்னுமே கூட டீப்பா எடுக்கிறேன். ஐ மீன் நம்ம எப்படி ஒரு டிசைன் மேக் பண்றது, அதை எப்படி ரன் பண்ணி பாக்குறது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்வாகர் யூஐல போஸ்ட் கெட் அதை எப்படி யூஸ் பண்ற அதே தான் ரியல் டைம்ல அது நீங்க கிளவுட்ல டிப்ளாய் பண்ண பிறகும் அது மாதிரி தான் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஓகே, நம்ம பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். அதனால ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்பப்போ கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்கும். ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே நந்தகுமார், நேற்று நீங்க வரல, நேற்று நாங்க என்னென்ன பண்ணோம்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். என்னோட ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஏபிஐ 4 ப்ரீவியஸா எப்படி இருந்ததுன்னா ஏபிஐ இருந்தது, க்ரூட் இருந்தது, அப்புறம் டிபி இருந்தது, மாடல்ஸ் இருந்தது, ஸ்கீமாஸ் இருந்தது. எக்ஸ்ட்ரா நான் என்னோட ஆப் கூட மெயினும் சேர்த்து கொடுத்துருந்தேன். ஆப் மெயினுங்கிறது, ஆப்ன்றது ஒரு ஃபோல்டர், மெயினுங்கிறது ஒரு ஃபைல். அதாவது இந்த ஆப்குள்ள இருக்கிற ஃபோல்டர் எல்லாத்தையும் ரன் பண்றதுக்காக இந்த மெயின்னு ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். இந்த ஏபிஐக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ரூட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு root.pyன்னு சொல்லிட்டு நான் இதை போஸ்ட் பண்றதுக்கு, கெட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலிட் பண்றதுக்கு ஒரு ரூட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அத்தன்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் ரெண்டுமே கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு தனி ஒரு ஏபிஐ நான் கிரியேட் பண்ணணுமா? ஃபாஸ்ட் ஏபிஐ, ஒரு ஏபிஐ ரூட்டர் வந்து நான் அத்தன்டிகேஷன், அதாவது ஒரு அட்மினுக்கும் நான் கிரியேட் பண்ணணும். இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த roots.pyங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த auth.pyங்கிறது வந்து என்னோட அட்மினுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா நான் இந்த ஆப்ல கோர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் மேக் பண்ணிருக்கேன். இந்த கோர்ன்ற ஃபோல்டர் எதுக்குன்னா செக்யூரிட்டியை ப்ரீச் பண்றதுக்காக. நான் கொடுக்க போற யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஒரு சீக்ரெட் கீ, அதை யாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஹேஷ் பாஸ்வேர்டு, வெரிஃபை பாஸ்வேர்டு, கிரியேட் ஆக்சஸ் டோக்கன். ஒவ்வொரு டைமும் நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு கிரியேட் பண்றீங்க, திருப்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் சைன் இன் பண்ணுவீங்க. நீங்க லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் கிடைக்காது. இன்வாலிட் கிரெடென்ஷியல் சொல்லிட்டு அவுட்புட்ல காட்டணும். அப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு சீக்ரெட் கீயும், அதுக்கு ஒரு அல்காரிதமும், அதுக்கு ஒரு ஆக்சஸ் டோக்கன், எக்ஸ்பயர் மினிட்ஸும் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த டோக்கன் எக்ஸ்பயர் மினிட்ஸ்னா, உங்களுக்கு உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்க என்டர் பண்றதுக்கு ஒரு 60 minutes வரைக்கும் நான் என்ன வச்சிருப்பேன், ஒரு கவுண்டர் மாதிரி செட் பண்ணிருப்பேன். அந்த எக்ஸ்பயர் டைம்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட அதுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஈஸியா உங்களுடைய அட்மின் ப்ரொஃபைல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 60 minutes அப்புறம் தான் திருப்பியும் வேற எது போட்டு பார்க்கணும், அந்த மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம
எக்ஸிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ற அதே மெத்தட் தான். இதுக்கு நீங்க அப்போ நம்ம என்ன பண்றோம், கோர்னு செக்யூரிட்டி ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப க்ரூட்ல நான் எப்படி ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி யூசர். இது வந்து அட்மின் யூசர். நான் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோட கோர்ல டிபி ஸ்டூடெண்ட் ஆட் கமிட் டிபி ரெஃப்ரெஷ் இது எல்லாமே கொடுத்தேனோ, அதாவது கிரியேட் ஸ்டூடெண்ட் கெட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கெட் ஸ்டூடெண்ட்னா ஆல் எல்லாத்தையுமே நான் கெட் பண்ணிக்கலாம். இதுவே நான் ஐடி வச்சும் கெட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டாவை ஒரு ரெக்கார்டை நான் கெட் பண்றது ஐடி வச்சு கெட் பண்ணிக்கலாம், இல்ல கெட் ஆல்னு சொல்லியும் கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்டேட் ஸ்டூடெண்ட் டெலிட் ஸ்டூடெண்ட் கம்பல்சரியா ஐடி வச்சுதான். என்னோட ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடியா இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும், இல்லைன்னா டெலீட் பண்ண முடியும். இதுதான் நான் ஸ்டூடெண்ட் பை இந்த க்ரூடன்ற ஆப்ரேஷன் என்னன்னு புரியுதுல, கிரியேட் ரீட் அப்டேட் அண்ட் டெலிட். அதே ஆப்ரேஷனை நான் என்னோட யூசருக்கும் கொடுக்க போறேன். இது என் யூசருக்குன்னு வரும்போது நான் என்ன பண்ண போறேன், யூசரை கிரியேட் பண்ண போறேன், கெட் பண்ண போறேன், அவ்வளவுதான். வேற ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கொடுப்பாங்க, அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி கெட் யூசர்லயுமே அது ஃபில்டர் பண்ணும். எப்படின்னா யூசர் நேம் வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும். உங்க டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்டா? டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அட்மினோட டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல இருக்கிறத சர்ச் பண்ணி உங்களுக்கு கெட் பண்ணும். யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம். அடுத்து டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை, நம்ம ப்ரீவியஸா யூஸ் பண்ண அதே தான். அதனால இந்த இதுல எது சேஞ்சஸும் இல்லை. இந்த டிபியை நீங்க கெட் பண்றதுமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க செஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க டிபிக்கு, அதை நீங்க டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம் உங்களோட அட்மினுக்குமே. அடுத்த மாடல்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி இப்படி தான் இருக்கணும்னு அதே மாதிரி தான் நம்ம யூசருக்கும் கெட் பண்ணியிருக்கோம். யூசருக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவ்வளோதான். இது ரெண்டு தான் நம்ம யூசர் நேமுக்கு தேவை. அதுல காலம் ரெண்டுமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ரிங் தான். எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இதுல யூசர் நேம்ங்கிறதும் யூனிக்கா இருக்கணும் கம்பல்சரியா. பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் எப்பயுமே பாத்தீங்கன்னா யூனிக்கா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்மே ஏதாவது ஒரு நியூ மெயில் ஐடியே கிரியேட் பண்றீங்கன்னு வைங்க. நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா அது என்ன காட்டும், நமக்கு மெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டுமா? அப்போ அது என்னவா இருக்கணும், மெயில் ஐடி யூனிக்கா இருக்கணும். நீங்க யூசர் நேமே ஏதாவது புது அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்க, அதுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்தீங்கனாலும் எப்படி இருக்கணும், அந்த யூசர் ஐடி யூனிக்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவே ஆப்ஷன் காட்டும், நீங்க கொடுத்துருக்கிற யூசர் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, இது வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு ஒரு சஜஷன் காட்டும். ஓகே. அடுத்து ஸ்கீமாஸ்ல ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் டாட் பைக்கு இப்படிதான் எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளோட ஸ்கீமால எனக்கு டேட்டா பேஸ்ல இப்படிதான் எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்னோட யூசருக்கு எப்படி அவுட்புட் வேணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்படிதான். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதுல பாத்தீங்கன்னா யூசரை கிரியேட் பண்ணணும், அடுத்து லாகின் பண்ணுவாங்க. அந்த யூசருக்கு நான் டோக்கன் செட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னோட யூசர் வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் தனியா ஒரு டோக்கன் செட் பண்ணி தரணும். ஓகே. இந்த பர்டிகுலர் யூசருக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட்டா பேஸ் மாடலை ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க டோக்கன் ஆக்சஸ் என்ன, அதோட டைப் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. இதுதான் நேற்று நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர் இந்த செக்யூரிட்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த செக்யூரிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓகே, இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து pip install python multipart. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. pip install python multipart python JOS pass library bcrypt. ஓகே. இதை வச்சுதான் இந்த ஜோஸ் எதுக்காக நான் யூஸ் பண்றேன்னா, இந்த ஜோஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே. இதுக்கு நம்ம மெயினா இந்த அத்தன்டிகேஷன் டோக்கன், யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு எது தேவைன்னா JWT. இந்த JWTனா என்ன பேரை சொல்லுங்க, ஹர்ஷிதா, ஸ்ரீநிதி, சாரி ஸ்ரீனி, ஹர்ஷிதா. JWTனா என்ன நேற்று நான் சொன்னேன்ல, JWTனா ஜேசன் வெப் டோக்கன். இது வந்து ஒரு டோக்கன் கிரியேட் பண்றதுக்கு நான் இந்த JWT யூஸ் பண்ண போறேன். இந்த JWTக்கு நான் யூஸ் பண்ண போறது தான் இந்த பைத்தான் ஜோஸ். இந்த ஜோஸ்ல தான் நான் என்ன பண்ண முடியும், என்னோட JWT-யை நான் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதுல தான் நான் என்ன பண்ணுவேன், டோக்கன் கொடுத்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணிருக்கேன், அல்காரிதம் கிரியேட் பண்ணிருக்கேன், ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் மினிட்ஸுமே கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்றேங்க,
ஒரு ஜோஸ்ன்ற ஒரு லைப்ரரியில இருந்து JWT என்னோட ஜேசன் வெப் டோக்கனை ஆக்சஸ் பண்றேன். ஏன்னா நான் ஓன் டோக்கன் கிரியேட் பண்றதுக்காக, என்னோட ஈச் அண்ட் எவ்ரி யூசர் ஃபார் மை அட்மினுக்கு கிரியேட் பண்றதுக்காக இந்த JWT நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா பாஸ்லிப் டாட் கன்டெக்ஸ்ட் இம்போர்ட் கிரிப்ட் கன்டெக்ஸ்ட். இது என்னன்னா, நான் வந்து ஒரு சைன் அப் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். ரைட்டா, நான் ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றேன். என் புது அக்கௌண்ட்டுக்கு நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அது டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க திருப்பியும் சைன் இன் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மாஸ்க்ல இருக்கும். மேபி மாஸ்க் இல்லைன்னா அங்க பக்கத்துலயே ஒரு ஐ சிம்பிள் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்? அன்மாஸ்க் ஆகும். மாஸ்க் இந்த சென்ஸ் அந்த டாட் டாட் டாட்டா வருமா? இந்த சீக்ரெட் 1 2 3 2ன்னு கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு பதிலா அங்க எப்படி காட்டும்? டாட் 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 டாட்னு காட்டும். எத்தனை கவுண்ட் என்கிட்ட இருக்கோ அத்தனை கவுண்ட்டுக்கு அது டாட் காட்டும், இல்லைன்னா ஸ்டார் காட்டும். அதை வந்து நான் டீக்ரிப்ட் பண்ணணும்ல. நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், எனக்கு அது கம்ப்ளீட்டா ஸ்டாரா தெரியுது. அந்த ஸ்டாரோ இல்ல அந்த டாட்டோ என் கம்ப்யூட்டருக்கு என் மிஷினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குதுல, அதுதான் இந்த கிரிப்ட் கன்டெக்ஸ்ட். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? பி கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த பாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுவீங்க. கிளியர்? எனி டவுட்? இதுல இந்த டேட் அண்ட் டைம் எதுக்கு நம்ம இப்ப யார் நோ மேம் சொன்னது? இல்லடா டவுட் இல்ல. ஓகே, JWT நான் என்னன்னு கேட்கும் போது ரெண்டு பேருமே கப்சப்புன்னு இருந்தீங்களா? தான் கேட்டேன். அவ்வளவு குவைட்டா இருந்துட்டு டவுட் இல்லைன்னா மட்டும் சீக்கிரம் சொல்றீங்கல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, பெட்டர் நான் சொல்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அட்லீஸ்ட் நான் திருப்பி திருப்பி கிளாஸ்ல கொஸ்டின் ஏன் கேக்குறேன்னா, அப்பயாவது நீங்க என்ன பண்ணலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்ப ரிப்பீட்டடா கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் போல அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப JWT வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ண போறது எல்லாமே இந்த JWT யூஸ் பண்ணி தான். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம ஜோஸ்ன்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்றோம். மேபி நீங்க காலேஜ்ல படிக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஐ மீன் ஃபுல்லா பைத்தான் பண்ணீங்கன்னா. ஏன்னா இப்போ வந்து காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஜாவாவும் பண்றாங்க, பைத்தானும் பண்றாங்க. எது ரொம்ப கம்ப்ளீட்டா போவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ் பைத்தான் இப்பவே நீங்க நல்லா கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ரைட்? நீங்க காலேஜ்ல போகும்போது இதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிக்கலாம். அது ரிலேட்டடா AML ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க நிறைய பண்ணலாம். ஓகே, நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுமே உங்களோட ப்ராஜெக்ட்ல நிறைய ஆட் பண்ணிக்கலாம், ஆட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கலாம், இந்த சர்டிஃபிகேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். ஹவவர் கான்செப்ட் இஸ் மேண்டேட்டரி. அதனால நீங்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் இது எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன்னா சும்மா எதுவும் யூஸ் இல்லாமலாம் சும்மா நம்ம இது வந்து ஒன்றும் ப்ரிஃபிக்ஸ்டு கிடையாது, ரைட்டா? இது ஆல்ரெடி ஒரு கோடு இருக்கு, இந்த கோடை வந்து எல்லாரும் காமனா யூஸ் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது, ரைட்டா? இது ஓனா நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு பைத்தானுங்கிற ஒரு கோட் வந்து எவ்வளவு சிம்பிள்னா எல்லா லைப்ரரியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுல எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லைப்ரரியே இல்லையா, நீங்க ஒரு பேக்கேஜஸா கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பேக்கேஜ், அதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இதை நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க டைரக்டாவே இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து இது கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதனாலதான் நான் என்ன கேட்கறேன்னா, அப்பப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறேன். அட்லீஸ்ட் ட்ரை டு மேக் இட் அ நோட். அப்படி இல்லையா, ஒன்னும் இல்ல, நான் கேட்கற கொஸ்டினை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்களா வெப்ல போய் சர்ச் பண்ணுங்க, இதுனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் நான் இதுல யூஸ் பண்ண வேற இதுல எல்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம்னா இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்றதுக்காவது அட்லீஸ்ட் அந்த நோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃப்ரம் டேட் அண்ட் டைம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இங்க டேட் டைம் வந்து இம்போர்ட் பண்றேன். எதுக்கு இந்த டேட் டைம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நான் ஆக்சன்ஸ் டோக்கன் எக்ஸ்பயர் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த 60 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும், என்னோட பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணணும், ரைட்டா? அப்போ அதுக்காக தான் நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே டேட் டைமை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் டைம் டெல்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இங்கே நான் ஆக்சஸ் டோக்கனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். UTC நவ் என்கோட் அல்காரிதம், என்ன அல்காரிதம் நான் கொடுத்துருக்கேன், அந்த அல்காரிதம் நான் அவுட்புட்டில் கெட் பண்ணிக்குவேன். ஓகே, கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட security.py எனக்கு தேவையான டோக்கன் கிரியேட் பண்றதுக்கு சீக்ரெட் கீ, அல்காரிதம் எல்லாமே நான் இங்கே தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஈவன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு API நீங்க புதுசா நீங்க வந்து புதுசாலாம் எதுவும் கிரியேட் பண்ண, இது வந்து நீங்களா கிரியேட் பண்ண ஒரு API மாதிரி. API கீ கிரியேட் பண்ண நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. கிரியேட்டுக்கும் டெவலப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த API கீ நீங்க எல்லாம் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க என்ன ஆல்ரெடி ஒரு API கீ இருக்கு, அது டைரக்டா நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே என்ன பண்ணுவீங்க, சீக்ரெட் கீன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ண கீயை டைரக்டா இங்க ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு தனி கோட் கொடுக்கணும். இங்க பர்டிகுலர்ல இருக்கிற
வெப்சைட்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ ஆக்சஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணலாம், ஏபிஐ கீயை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீ நீங்க கிரியேட் பண்ணது. இது வந்து நீங்க ஏபிஐ இம்போர்ட்லாம் பண்ணல, நீங்க ஓனா ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணிருக்கீங்க. இந்த சீக்ரெட் 1 2 3 2 அப்படிங்கிறது நான் டெவலப் பண்ண என்னோட ஓன் கீ. ஓகே, இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், என்னோட ப்ராஜெக்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க டெஃபினிஷன் ஹேஷ் பாஸ்வேர்ட். ஹேஷ் பாஸ்வேர்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது அடுத்து அந்த பாஸ்வேர்டை நான் வெரிஃபை பண்ணணும். என்னோட பிளைன் பாஸ்வேர்ட்ல இருந்து என்னோட ஹேஷ்டு பாஸ்வேர்ட். ஹேஷ்டு பாஸ்வேர்ட்னா இந்த டாட்டா இருக்கு, ஸ்டாரா இருக்கு, அப்படி இல்லைன்னா வேற ஹேஷ் சிம்பிள்ல காட்டும்ல, அந்த பாஸ்வேர்டை நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பிளைன் பாஸ்வேர்ட்ல இருந்து வெரிஃபை பண்ண போறீங்க. லாஸ்டா அதுக்கு ஒரு டோக்கனை கிரியேட் பண்ண போறீங்க. இதைத்தான் நீங்க செக்யூரிட்டிக்குள்ள பண்ணிருக்கீங்க. கிளியர்? ஏன்னா நந்தகுமார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா, ஒரு நாள் தான் மேம் ஆப்சென்ட் ஆனேன், அதுக்கே மேம் இவ்வளோ தகராறா? நந்தகுமார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டிஃபிகல்ட்டா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஓகே தான் மேம். ஓகே தான். எனக்கு காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறீங்களா? இல்ல மேம், அதான் மேம் ஏற்கனவே ஃபைல் ஷேர் பண்றேன்னு சொன்னீங்களா மேம்? ஆமா, இன்னும் நான் பண்ணல. ரைட், இன்னைக்கு பண்ணிடுறேன் நானு. போட்டு நான் கரெக்டா இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு பண்ணலாம்னு நினைப்பேன். அடுத்த ஒரு கிளாஸ் வருது, அடுத்து கண்டினியூஸா ஃபிக்ஸ்டப்பா இருக்கா, அதனால என்னால எதை ஷேர் பண்ணணும் எது பண்ணலாம். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இத்தனைக்கும் நேத்து கண்ணன் வந்து எனக்கு மெசேஜும் போட்டாங்க, எனக்கு எக்ஸல் ஷேர் பண்ண சொல்லி. இருக்கிற எக்ஸலே நான் ஷேர் பண்ண முடியல. நான் இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஓகே. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் கையில வச்சுட்டீங்கன்னா நீங்க மல்டிபிள் இதை வந்து நீங்களா ஓனா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அதனால பிரச்சனை கிடையாது. எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு ஒரு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேக் எண்ட் வேணும், ஃப்ரண்ட் எண்ட் வேணும், அதை சேவ் பண்றதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றோம்ட்டு தான் ஒரு கம்ப்ளீட் ஃபோல்டருக்குள்ள வச்சு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். கிளியர்? இப்போ என்ன பண்ண, ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன அத்தன்டிகேஷன் தேவைன்றதை மட்டும் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கான சான்சஸ் வரும். இப்போ நான் வெரிஃபை பாஸ்வேர்ட் கொடுத்து வெறும் பிளைன் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டு இருக்கு, நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பாஸ்வேர்டோட தான் கம்பேர் பண்ண முடியும். நீங்க இது ஹேஷ்டு பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா, கிரியேட் பாஸ்வேர்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது, இது வந்து நான் எழுதிருக்கிறத நீங்க அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார்முலா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த டெஃபினிஷன் ஹேஷ் பாஸ்வேர்டுங்கிறது என்னது, ஒரு ஃபங்க்ஷன். நான் ஹேஷ் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஹேஷ் பாஸ்வேர்ட்னா என்ன, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்க போறேன், அதுதான் ஹேஷ் பாஸ்வேர்ட். ரைட்டா? இப்போ இந்த வெரிஃபை பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் நான் செகண்ட் டைம் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணுவேன், அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பேன். திருப்பியும் நான் சைன் இன் பண்ணுவேன், அந்த டைம் நான் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணுவேன். அப்ப நான் வெரிஃபை பண்ணும்போது என்னோட பிளைன் பாஸ்வேர்டு மட்டும் வச்சு நான் வெரிஃபை பண்ண முடியாது. அதுக்கு திருப்பி நான் என்ன பண்றேன், என்னோட ஹேஷ் பாஸ்வேர்டையும் சேர்த்து ஆட் பண்றேன். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டோக்கன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அது டோக்கன் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, என்கோட் சீக்ரெட் கீ, என்னோட சீக்ரெட் கீ என்கோட் பண்ணும், என்னோட அல்காரிதம் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கும், எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவோம், என்னோட அவுட்புட்டை வெரிஃபை பண்ணிட்டு என்னோட ஆக்சஸை கிராண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த authentication.pyல என்ன மேம் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த root.pyல எப்படி நம்ம ஸ்டூடெண்டோட டேட்டாவுக்கு வந்து போஸ்ட், கெட், புட், அப்புறம் டெலிட் இது எல்லாமே கிரியேட் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த அத்தன்டிகேஷனுக்கு நம்மளுடைய அட்மினோட கிரெடென்ஷியலுக்கு 2 போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ரெஜிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்ததான் நான் லாகின் பண்ண முடியும். நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூசர் வந்து யூசர் கிரியேட் பண்ணுவாங்க. டிபி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் டேட்டா பேஸ்ல தனியா என்னோட இந்த அட்மினுக்காகலாம் டேட்டா பேஸ்ல நான் தனியா ஏதோ கிரியேட் பண்ணல, அதே டேட்டா பேஸ் தான் கெட் டிபி. அதைத்தான் நான் இங்கேயுமே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி நான் ஒரு செஷனை ரன் பண்ணிட்டு இருக்கேன், கெட் டிபின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி. அந்த ஃபங்க்ஷனை நீங்க எங்க கால் பண்ணிட்டாலும் அதே டேட்டா பேஸ்ல இதை சேவ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுக்கு டிபி யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. என்னோட யூசர் நேம் வந்து இது வரைக்கும் இல்ல, நான் புதுசா தான் ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா டைரக்டா என்ன ஆகும், எனக்கு கிரியேட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே வாங்கிக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் காட்டணும், ஸ்டேட்டஸ் கோட் 404 யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் காட்டணும். ஓகே, இது வந்து எக்ஸெப்ஷன், நாட் எரர். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, எனக்கு எரர் வராம யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டணும். அதே தான் லாகின்க்கும். இப்போ நீங்க லாகின்க்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு யூசர் லாகின்ல அதே டேட்டா பேஸை கெட் பண்றீங்க,
கெட் யூசர் நேம்ல நீங்க யூசர் நேம் கொடுக்குறீங்க. உங்க யூசர் நேம் அப்புறம் இல்லைன்னா பாஸ்வேர்ட் ஆர் நாட் வெரிஃபை பாஸ்வேர்ட் ரெண்டையுமே டிபி யூசரையும் பாஸ்வேர்டையும் வெரிஃபை பண்ணும். இஃப் சப்போஸ் ரெண்டுமே ஓகேவா இருக்கு அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து கிரியேட் பண்ணும். உங்க யூசர் நேமுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணி அந்த ஆக்சஸ் டோக்கனை கொடுக்கும். டோக்கன் டைப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லையா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் 401 அதை நம்ம அங்கே 404 401 இதெல்லாம் நம்ம கொடுக்குற நம்பர் தான். இப்போ ஆல்ரெடி யூசர் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு 404 கொடுத்துட்டேன். அதனால 401 இன்வாலிட் கிரெடென்ஷியல் சொல்லிட்டு நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இதை நீங்க அவுட்புட்ல எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. இதுல ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? டவுட் இருக்கா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம மெயின் டாட் பைங்கிறது நம்ம அவுட் சைட் ஃபைல் கொடுத்தது ரைட்டா. இந்த மெயின் டாட் பைல என்னோட அத்தன்டிகேஷனையும் சேர்த்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஆப் நான் ஏபிஐல கிரியேட் பண்ணியிருந்தேன்ல மேல ஏபிஐ டாட் அவுட் இம்போர்ட் இன்னொரு ஏபிஐல நான் அவுட் இதுல நான் ரூட்டர் போஸ்ட் ரவுட்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல நான் அவுட் ரூட்டரையே டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க போறேன். என்னோட அவுட் டாட் ரூட்டர் என்னோட ரூட்டர் தான் நான் என்ன பண்ண போறேன் டைரக்டா கெட் பண்ண போறேன். இங்க நான் ரூட்டர் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் ரைட்டா. அதான் என்னோட மெயின் டாட் பைல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, நான் அதை அவுட் ரவுட்டர்னு சொல்லியே ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடின்னு சொல்றோம்ல அதே மாதிரி நம்ம இம்போர்ட் ரூட்டர் அவுட் ரூட்டர் இது நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் இதை என்ன பண்ண போறேன்னா இன்க்ளூட் பண்ண போறேன். ஆப் டாட் இன்க்ளூட் எப்படி நான் ஆல்ரெடி ரவுட்டர் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி ஆப் டாட் இன்க்ளூட் router இது authentication router out அவ்வளவுதான். நீங்க இது சப்போஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் இதுல என்ன பண்றேன் index.html வேணா கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்ல. index.html type first HTML open பண்ணிக்கிறேன். HTML language ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் ஒன்றும் HTML வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு சிம்பிளா ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்படி கிரியேட் பண்ணுவோம். எனக்கு தேவை ஸ்டூடெண்ட் ஆப். அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து லாகின் பண்ணணும், அப்புறம் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மட்டும் எனக்கு சிம்பிளா ஒரு இதுக்கு ஆப் வந்து கிரியேட் பண்ண தெரியும். ஓகே, ஒரு HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எப்பயுமே HTML ஓப்பன் பண்ணணும். கண்ணன் வந்து ஆல்ரெடி வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சிம்பிளா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான் சொல்லி தரேன். அதனால இதை பத்தி கிளியரான ஐடியா எனக்கு கிடையாது. கிரியேட் மட்டும் எனக்கு பண்ண தெரியும். HTML நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு HTMLனு கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் HTMLோட எக்ஸ்டென்ஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான் வெப் டிசைனிங்கான லாங்குவேஜ் ரைட்டா. இந்த லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் HTML. நீங்க ஒரு
இதை நீங்க index.html ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம எப்படி பைத்தான் ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன் .py கொடுக்குறோமோ அதே மாதிரி வெப் டிசைனிங்கோட எக்ஸ்டென்ஷன் வந்து HTML தான் கொடுப்போம். இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண போற ப்ரோட்டோகால் வந்து HTTP. ஓகே, HTTPனா என்ன அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTTPனா என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் அது ஏன் அந்த HTTP நீங்க எப்ப வெப்சைட் ஓபன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா HTTPS பார் Amazon.in இருக்கட்டும் எதுலையுமே பாத்தீங்கன்னா HTTP தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஸ்டார்ட் ஆகுது? அப்படி என்ன அந்த புரோட்டோகால் என்ன கேரி பண்ணுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் டெஃபினிஷன் அந்த புரோட்டோகால் வந்து ரொம்ப செக்யூரான புரோட்டோகால். நீங்க ஒரு வெப்சைட் சர்ச் பண்றீங்க உங்க கேட்சில மட்டும் அது அவைலபிளா இருக்கும், ரைட்டா? அப்போ அது ரொம்ப செக்யூரான புரோட்டோகால். இந்த HTMLக்கு ஒரு புரோட்டோகால் தேவை, சரியா? அந்த புரோட்டோகால் இந்த HTTPன்ற புரோட்டோகால் ரொம்ப இம்பார்ட்டன்டான புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் தான் இப்போதைக்கு நம்ம வேர்ல்டு வைடா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இப்போ இந்த HTML-க்குள்ள நான் என்ன பண்ணலாம்னா ஹெட் பாடின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இந்த ஹெட்டுக்குள்ள நான் ஸ்டைலிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல டைட்டில் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். இந்த ஹெட்டுங்கிற பார்ட் என்னன்னா இதுல ஹெட் நீங்க எப்பப்பெல்லாம் எதை ஓபன் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த ஹெட் ஓபன் பண்ணேன்னா நான் இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். இன் பிட்வீன் நான் ஏதாவது டைட்டில் கொடுக்கணும்னா உள்ள நான் டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த டைட்டில் என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது டாப்ல உங்களோட டேப்ல காட்டும்ல. இப்போ அமேசான்னா அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டேப்ல மேல காட்டும்ல, அதுதான் இந்த ஹெட் பொசிஷன். இந்த பாடி பொசிஷன்ல நீங்க என்னென்ன டைப் பண்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டுக்குள்ள நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். என்ன டைட்டில்னா ஸ்டூடெண்ட் ஆப்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்? இதை கூட நாளைக்கு இது ஃப்ரெண்ட் இன்னைக்கு இருக்கிறத வச்சு எங்களுக்கு ரன் பண்ணி காட்டுங்க, நாளைக்கு கூட இந்த HTML பார்க்கலாமா? எப்படி உங்களுடைய விஷ் தான், என்ன பண்ணலாம்? இன்னைக்கே இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாமா இல்ல மேம் நாங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேணா நாளைக்கு இதை பார்க்கலாம், என்ன சொல்றீங்க? என்ன பண்ணலாம்? ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார். எனக்கு எதுனாலும் ஓகே மேம். எதுனாலும் ஓகே. நந்தகுமார் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஓகே தான் மேம். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் ஹெட்ல என்ன பண்ணிருக்கேன், டைட்டில் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இது என்னோட ஹெட் பார்ட். பாடி பார்ட்ங்கிறது கம்ப்ளீட் என்டையர் வெப் பேஜ். அதுக்குள்ள நீங்க என்ன கண்டென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹெட்டுக்கு அப்புறம் நான் என்ன கிரியேட் பண்ணணும்? பாடி கிரியேட் பண்ணணும். ஃபேமஸ் நான் ஓபன் பண்ணிட்டு அதை எப்பயுமே க்ளோஸ் பண்ணிடுவேன். இன் பிட்வீன் தான் என்னோட கர்சர் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் எனக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடையாது. நான் நாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும், சம்டைம் மிஸ் பண்ணிடுவேன், அதுக்கு ஒரு எரர் காட்டும். அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம திருப்பியும் ஒரு லைன் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக பெட்டர் நான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் இது வந்து என்னது கீ மாதிரி, இந்த கீயை நீங்க அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம யூஸ் பண்ற கீ மாதிரி. இப்போ நான் ஹெட் பொசிஷனுங்கிறது என்னோட டேப்ல தெரியுது, அதே மாதிரி பாடி பொசிஷனுங்கிறது என்னோட கம்ப்ளீட் கண்டென்ட். இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்க போறேன். இந்த ஹெட்டிங் வந்து நீங்க H1, H2, H3, H4 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த H1ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் ஹெட்டிங். இந்த H2, H3 எல்லாம் பாத்தீங்கன்னா போ ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஓகே, ஐ மீன் H1ங்கிறது ஃபர்ஸ்ட், சப் ஹெட்டிங்ஸ் H2, H2ஓட சப் ஹெட்டிங் H3, H3ஓட சப் ஹெட்டிங்ஸ் H4. இந்த மாதிரி தான் ஒரு கண்டினியூட்டியில இருக்கும். நான் இதை வெறும் H2 கூட கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த H2ல நான் ரெஜிஸ்டர், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எனக்கு ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், ரைட்டா? ரெஜிஸ்டருக்கு H2 கொடுத்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு நான் ஒரு இன்புட் ஐடி கிரியேட் பண்ண போறேன். அதாவது எனக்கு ரெஜிஸ்டர் யூசர், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ காட்டணும். இதுல நான் ரெஜிஸ்டர் யூசர், ரெஜிஸ்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 ஐடி கிரியேட் பண்ணணும். இன்புட் ஐடி தான் என்னன்னா நான் வந்து இன்புட் கொடுக்கலாம்னு அர்த்தம். யூசர் வந்து இன்புட் கொடுப்பாங்கல்ல. இப்போ உங்களோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுடைய பர்த் இயர் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க உங்க பர்த் இயர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், ரைட்டா? அப்ப யூசர், நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் பைத்தான்ல, ரைட்? இப்ப நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் வித்தின் டபுள் கோட்ஸ் என்ன கொடுப்பீங்க? என்டர் யுவர் நேம்னு கொடுப்பீங்க. இப்படிதான் நீங்க பைத்தான்ல யூசர் இன்புட் கெட் பண்ணுவீங்க. அதே மாதிரி HTML யூசர் இன்புட் நம்ம எப்படி கெட் பண்ணுவோம்னா இன்புட் ஸ்பேஸ் ஐடின்னு மட்டும் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, இன்புட் ஸ்பேஸ் ஐடி ஈக்குவல் டு இதை நான் ரெஜிஸ்டர் யூசர்னு வச்சுக்கிறேன்.
ஏன்னா ரெஜிஸ்டர் தான் பண்ண போறோம். இப்போ ரெஜிஸ்டர் யூசர்னு நான் இதை கேரி அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து அந்த இடத்துல நீங்களே வேல்யூவை என்டர் பண்ணலாம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்றீங்கன்னு அர்த்தம். இதோட பிளேஸ் ஹோல்டர் என்னன்னா யூசர் நேம். ஓகே, இது ஒரு இன்புட் ஐடி. இதே மாதிரி நான் பாஸ்வேர்டுக்கு ஒரு இன்புட் ஐடி கிரியேட் பண்றேன். திருப்பி இன்புட் ஐடி, இது ரெஜிஸ்டர் பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ நான் ஒரு பட்டன் கொடுக்க போறேன். ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுக்க போறேன். அந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே நான் ரெஜிஸ்டருக்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண போறேன். ஒரு கிளிக்ல நான் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கால் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், பட்டன் கிரியேட் பண்றேன். பட்டன் ஸ்பேஸ் ஆன் கிளிக். அந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே இதுக்கு வந்து நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். ரெஜிஸ்டர் இந்த பட்டனோட பேருமே ரெஜிஸ்டர் தான். அகைன் நீங்க இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்கேன்ல, இது மட்டும்தான் பட்டனோட பேரு. இந்த பட்டன் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கு அப்படின்றதுக்காக ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டுக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர்ன்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணோன்னே ரெஜிஸ்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நான் ரெஜிஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இதே மாதிரி லாகின் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு H2 கிரியேட் பண்றேன். இது வந்து லாகின். இந்த லாகின்க்கு சேம். இப்போ நமக்கு லாகின்க்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வேணுமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதே தான் நான் திருப்பி கேரி ஆன் பண்ண போறேன். இதே ஆபரேஷன் தான் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன், நீங்க ரெஜிஸ்டர்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் லாகின் கொடுத்துக்கிறேன். அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட். இங்க உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த ரெஜிஸ்டர்ங்கிறது லாகின் மாறிடும். இங்கேயுமே நீங்க லாகின் ஆபரேஷன். பட்டன் நேம் வந்து லாகின். புரிஞ்சா? பாடிக்குள்ள நான் 2 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஒன்னு ரெஜிஸ்டர், இன்னொன்னு லாகின். ஓகே, இந்த ரெஜிஸ்டருக்குள்ள நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ண போறேன். ஒன்னு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நானே டைப் பண்ணிக்கலாம். சேம் அஸ் லாகின்லயுமே இதுல ஒரு பட்டன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணோன்னே ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட லாகின்க்கும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து என்டர் ஐடி இன்புட்டா கொடுத்துக்கலாம். கொடுத்தேன்னா லாகின் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், லாகின் ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இந்த லாகினுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணுமா? அதுக்கு நான் திருப்பியும் இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். H2. இது வந்து ஆட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஆட் ஸ்டூடெண்ட். ஓகே, இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ல என்ன பண்ணுவீங்க, ஸ்டூடெண்டோட நேம் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஆட்னு ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணணும். அதே தான் இங்கேயும் கிரியேட் பண்ண போறோம். இன்புட் ஐடி ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ் நான் நேம்னு கொடுக்குறேன். பிளேஸ் ஹோல்டர்லையுமே நீங்க நேம் தான் கெட் பண்ண போறீங்க. பிளேஸ் ஹோல்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். பிளேஸ் ஹோல்டர்ல ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. இதுக்கு நான் ஒரு பட்டன் ஆட்னு ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். சேம் பட்டன் ஆன் கிளிக். ஆட் ஸ்டூடெண்ட். ஆட் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். இந்த பட்டன் பேர் பார்த்தீங்கன்னா ஆட்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? பைத்தானோட பேசாம வெப் டெவலப்மெண்ட் கூட கத்துக்கலாம் என்ன? பைத்தானும் ஈஸி தான். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட என்னென்னலாம் இருக்கு? ரெஜிஸ்டர் இருக்கு, லாகின் இருக்கு, ஆட் ஸ்டூடெண்ட் இருக்கு. 3 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நான் ஒவ்வொரு தடவையும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோன்னே எனக்கு டோக்கன் கிரியேட் ஆகும்னு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட டோக்கன் எம்டியா இருக்கும். நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, அந்த ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷனை நான் ஆல்ரெடி என்னுடைய அத்தன்டிகேஷன் ரெஜிஸ்டருக்கு நான் என்ன ஒரு இது கொடுத்துருக்கேன். அத்தன்டிகேஷன் ரெஜிஸ்டருக்கு 127.0.0 8000 சொல்லிட்டு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணோமா நம்ம போஸ்ட் மெத்தட்ல. நான் அதுலதான் உங்களுக்கு ஸ்வாகர் யூஐ ரன் பண்ணி காமிச்சேன் ப்ரீவியஸா, ரைட்டா? அதே இதுதான் நான் அத்தன்டிகேஷன் ரெஜிஸ்டரை டைரக்டா இதுல கால் பண்ண போறேன். அது எப்படி கால் பண்ணுவேன்னா, இதை நான் ஸ்கிரிப்ட்னு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் script, new script. இந்த ஸ்கிரிப்ட்குள்ள ஃபர்ஸ்ட் நான் டோக்கனை வந்து இனிஷியேட் பண்ணணும், ரைட்டா? அந்த டோக்கன் இனிஷியேட் பண்றதுக்கு லெட்ஸ் டோக்கன் எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கா வேணும். அப்போ எம்டி ஸ்ட்ரிங் என்டர். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரை சிங்க்ரனைஸ் பண்ணணும், ரைட்டா? அதுக்கு async ஃபங்க்ஷன் என்னோட ரெஜிஸ்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர்ன்ற ஃபங்க்ஷன் எங்கேயும் புதுசாலாம் முளைக்கல, ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல ரெஜிஸ்டர், அதே ரெஜிஸ்டர் தான். ரொம்ப டவுட் இருந்தால் பெட்டர் யூ கேன் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். அதே ரெஜிஸ்டர், நோ எனி டிஃபரன்ஸ். இப்போ இதுக்குள்ள நான் ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து உள்ள கொடுக்க போறேன். இதை நான் கர்லி பிரேசஸ்க்குள்ள உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கர்லி பிரேசஸ்ல தான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட ஹெச்டிடிபி என்னோட ப்ரோட்டோகாலை வந்து நான் ஃபெச் பண்ணணும். அதுக்காக await fetch. இதுக்குள்ள நான் என் ப்ரோட்டோகால் கால் பண்ணிக்கிறேன். http நான் 127 தான் கொடுத்துறது. 127.0.0.1 நினைக்கிறேன். 8000 கொடுத்து பார்ப்போம். 8000 இந்த மாதிரி தான் உங்க ப்ரோட்டோகாலை செட் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்க ஆத்தென்டிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஆத்தென்டிகேஷனை டைரக்டா கால் பண்ண போறீங்க. ஆர் இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்க ரெஜிஸ்டருங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்றீங்க. இதுக்கப்புறம் ஆமா இதுக்குள்ளேயே நீங்க போஸ்ட்ன்ற மெத்தடையுமே கால் பண்ணணும், ரைட்டா? இப்போ இதோட மெத்தட் பாத்தீங்கன்னா போஸ்ட். ஓகே, போஸ்ட்ங்கிற மெத்தட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெஜிஸ்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம், ஃபெச் பண்றோம். இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து ஃபெச் பண்ணிட்டு என்னோட அத்தன்டிகேஷன் லிங்க் அப்படியே ஃபெச் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் மெத்தட் போஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இதுலயே நான் ஹெடர் பாடின்னு சொல்லிட்டு 2 டைப்பையுமே காட்டணும், ரைட்டா? என்னோட ஹெடருக்கு ஹெடர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஹெடர்ஸ் எனக்கு கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஆப் மாதிரி வேணும். அப்போ நான் content hyphen type content type வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதனால within double quotes application for JSON. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நான் HTTPS கால் பண்ணிருக்கேன். இங்க ஒரு ஓப்பன் பிரேசஸ், இங்க ஒரு க்ளோஸ் பிரேசஸ் இருக்கு. இடையில மிஸ்டேக்.
நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவைட் ஃபெச் இதெல்லாமே ஒரே இதில் தான் வரணும். அப்ளிகேஷன் ஜேசன் வரைக்கும் ரைட் பண்ணியாச்சு. மெத்தட் போஸ் ஹெடர்ஸ் கண்டென்ட் டைப் வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஜேசன் கமா இதில் பாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேசன் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. ஓகே, ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. இப்போ இதுக்கு நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டையுமே கொடுக்க போறேன். ரெஜிஸ்டர் அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கொடுக்கணுமா? யூசர் நேம் பாத்தீங்கன்னா இது ரெஜிஸ்டர் யூசர். நம்ம REG யூசர்னு கிரியேட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்க எங்க REG யூசர்னு கிரியேட் பண்ணோம்? இப்போ நம்மளோட வெப்பை கிரியேட் பண்ணும்போது பண்ணோம் ரைட்டா. ரெஜிஸ்டர்ல நான் REG யூசர் REG பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதை தான் இங்க நான் கால் பண்ண போறேன். REG யூசர் அதோட வேல்யூ கெட் பண்றேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் REG underscore sorry இது பாஸ்வேர்ட் is equal to REG underscore pass dot value at last close braces இன்னொரு curly braces and close braces. அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு curly braces application context type. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட மெத்தடை போஸ்ட் பண்ணியாச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கெட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் ஒரு அலர்ட் கொடுக்கணும், ரெஜிஸ்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் ஒரு அலர்ட் கொடுக்குறேன். அந்த அலர்ட் வந்து ரெஜிஸ்டர்னு ஒரு அலர்ட். ரெஜிஸ்டர் இது ஓகே. எக்ஸ்பெக்டட் இதில் கோலன் வேணும். http://127.0.0.1:8000. Okay, fine. Post content type application.json last ஒரு cover. line 26 content hyphen type colon வந்து நான் okay then type application இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ரெஜிஸ்டருக்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்டாக இருக்கா சொல்லுங்கள். அடுத்து நம்ம லாகின்க்கும் இதே மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். சேம் போஸ்ட் சேம் அப்ளிகேஷன். இங்கே ரெஜிஸ்டர் யூஸர் பதிலாக அப்படியே லாக் யூஸர் போட போகிறோம். ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நோ எனி டவுட் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? ஃபைன். நான் என்ன பண்ணுறேன், இந்த லாகினுக்கு அதே எல்லாத்தையுமே என்னோட ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன் நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அதே நான் என்னோட லாகின் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். இது புதுசாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் ரெஜிஸ்டர் நீங்க கொடுத்துருக்கிறது பதிலா நான் டைரக்டா அப்படியே லாகின் லாகின். இங்க நான் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துக்கிறேன்னா கான்ஸ்டன்ட் RESன்னு கொடுத்துக்கிறேன். CONST const RES equal to await fetch இது எல்லாமே கொடுத்துருக்கேன். மெத்தட் போஸ்ட் சேம், கண்டென்ட் அப்ளிகேஷன் ஜேசன் எல்லாமே சேம், பாடி ஸ்ட்ரிங்கிஃபை எல்லாமே சேம். எக்ஸ்ட்ரா இந்த REG யூசருக்கு பதிலாக நான் LOG யூசர்னு கொடுக்குறேன். இது வந்து LOG பாஸ்வேர்ட். இப்போ இந்த இடத்துல நான் அதுல எப்படி அத்தன்டிகேஷன் கெட் பண்ணேனோ, ஐ மீன் நான் ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணேன்ல ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்னோட கான்ஸ்டன்ட் டேட்டா வந்து என்னோட ஜேசன்ல இருக்கிற டேட்டாவா இருந்தா இட் மீன்ஸ் என்ன, ஆல்ரெடி நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டால இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட், டேட்டாங்கிறது இதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட், அது ரெண்டுமே என்னுடைய லாகின்ல ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் எனக்கு லாக்டின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணணுமா. டோக்கன் எங்க கிரியேட் ஆகும், நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிருப்பேன், நான் லாகின் பண்ணும்போது தான் டோக்கன் கிரியேட் ஆகும். ரைட்டா, அதை தான் நான் இங்க கிரியேட் பண்ண போறேன். அந்த கான்ஸ்டன்ட் RES எதுக்கு நான் கிரியேட் பண்ணேன்னா, என்னோட கான்ஸ்டன்ட் டேட்டா வந்து அந்த await RESக்கு ஈக்குவலா இருக்கணும். await RESக்கு ஈக்குவலா இருக்கணும். டாட் ஜேசன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். இப்பதான் எனக்கு டோக்கனே கிரியேட் ஆகணும். டோக்கன் ஈக்குவல் டு அந்த டேட்டா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அப்போ நான் இதை டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். டேட்டா டாட் ஆக்சஸ் டோக்கன். இப்போதான் நான் என்ன பண்ணணும், அலர்ட்டே கிரியேட் பண்ணணும். லாக்டின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டே கிரியேட் பண்ணணும். ஆக்சஸ் டோக்கன் வந்து ஸ்டேட் அலர்ட் லாக்டின். That's all. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Expression expected for which line 946. Oh sorry, within double quotes. Any doubts? ரெஜிஸ்டர் லாகின் ரெண்டுமே கிரியேட் பண்ணியாச்சு, நோ டவுட். ஓகே, லாஸ்ட் வந்து இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுக்கு நான் ப்ரீவியஸா என்ன கொடுத்துருந்தேன், எனக்கு வெறும் நேம் மட்டும் இருந்தா போதும்னு கொடுத்துருந்தேன். ரைட்டா, சார் நோ, என்னோட ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுக்கு நான் வெறும் நேம் மட்டும் இருந்தா போதும்னு கொடுத்துருந்தேன். ஆனா என்னோட டீடைல்ஸ்ல நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம், என்னோட அத்தன்டிகேஷன் கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அக்செப்ட் ஆயிருச்சு. நான் போஸ்ட் பண்ண மெத்தடு, என்னோட கண்டென்ட் டைப் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி என்னோட அத்தன்டிகேஷனை என்னவா கொடுத்துருக்கேன். இங்க நீங்க கோர்ல செக்யூரிட்டியில நான் அத்தன்டிகேஷன் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். ரைட்டா, ஓகே, இங்கேயுமே கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட ஸ்கீமாஸ்ல யூசர் டாட் ஃபைலையுமே நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்துலயுமே நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், நான் இதை டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி என்னுடைய அத்தன்டிகேஷனை அத்தாரைசேஷன் வந்து பியரர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தேன். எங்க கொடுத்துருந்தேன், VPA கோர் செக்யூரிட்டியில ஓகே, இங்க என்னோட டோக்கன் டைப் வந்து பியரர்னு கொடுத்துருக்கேனா, அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட டோக்கன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் பியரரை கால் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதே தான் நம்ம இங்கேயும் கிரியேட் பண்ண போறோம். எனக்கு இப்போ அத்தரைசேஷன் வந்து பியரர்னு காட்டிடுச்சுன்னு வைங்க, அதோட நான் டோக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் ஐடி, பர்த் இயர் அண்ட் சிட்டி, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னா, இப்போ index.html நான் நெக்ஸ்ட் ஆட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அதே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். async function student அதே await
இதெல்லாம் ஃபெட்ச் பண்ண போகிறோம். ஃபெட்ச் சேம் அதே ப்ரோட்டோகால் தான். within double quotes, same protocol. The poster received an action. இந்த போஸ்டர் நான் இங்க ஸ்டூடெண்ட்னு ஆட் பண்ண போறேன். அத்தென்டிகேஷன் தேவையில்லை, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸ்லியுமே சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ்க்கு அத்தென்டிகேஷன் லாகின்னு கொடுத்துருக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் இது ரெஜிஸ்டர், செகண்ட் இது லாகின். இது டைரக்டா ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்டூடெண்ட்ல இப்போ நான் திருப்பியும் சேம் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். content type header, which header is equal to context type application JSON extra authentication மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். authorization plus என்னோட இது கூடயே நான் பாடியில் JSON dot stringify இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஆட் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் நேம் name dot value இருக்கணும். last name இது என்ன டெஸ்ட் நேம் டாட் வேல்யூ, இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அது பேக்ரவுண்ட்ல அப்படியே லைட்டா இதா தெரியுமா, ஒரு கிரே கலர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும்ல, இந்த இடத்துல இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இது. அதனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். Year 2000 okay. In 55th line, comma is expected.
Okay, post. Open HTTPS open templates open content type application. Okay, creator நாளைக்கு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனி டவுட்? ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம index.html வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நம்ம டேட்டாபேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். Okay then, thank you so much for joining with me. Bye.